நான் உங்க திவ்யா. உலகத்தின் பல பகுதிகளிலையும் 2015 மீண்டும் சுனாமி வரும்னு வேதிக் ஆஸ்ட்ரோமெட்ராலஜிஸ்ட் ஒருத்தர் முன்கூட்டியே கணிச்சு சொல்லியிருக்காரு. அவரை பார்க்க தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். பிப்ரவரி மாதம் நடுவுலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் முடிவு வரைக்கும் உலகத்தில் நிறைய பூகம்பங்கள் இருக்கு. இந்த பூகம்பங்களில் வந்து குறைஞ்சது ஒரு 3-4 பூகம்பங்கள் வந்து சுனாமி உண்டாக்கக்கூடிய பலம் இருக்க பூகம்பங்கள். டிசம்பர் 26 சுனாமி வந்த நாள். சுனாமி வந்து 10 வருடம் முடிஞ்சிருச்சு. ஆனா அது ஏற்படுத்திட்டு போன வலிகளும் காயங்களும் இன்னைக்கும் ஆறாம அப்படியே தான் இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. இன்னொரு சுனாமியை யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு பேரழிவை உலகம் முழுக்கவே சுனாமி ஏற்படுத்தி இருக்கு. திரும்பவும் அப்படி ஒரு சுனாமி வரவே கூடாதுன்னு உலகமே பிரார்த்தனை செஞ்சாலும் 2015 திரும்பவும் சுனாமி வரும்னு அறிவிச்சு எல்லாரையும் கலவரப்படுத்தி இருக்காரு ஒருத்தர். இத கேட்டதும் பயத்தால அதிர்ச்சி அடைஞ்சுதான் உடனே அந்த அறிவிப்பை வெளியிட்டவரை சந்திக்க நான் போயிட்டு இருக்கேன். சுனாமி எப்ப வரும், எந்த இடத்துல வரும், இவர் சொன்னதை எந்த அளவுக்கு நம்ப முடியும், இப்படி எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. வரப்போற 2015 வந்து ஒரு சுனாமி மாதிரியான ஒரு இயற்கை சீற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ராமச்சந்திரன் கணிச்சு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் மீட் பண்ண போறேன். இவர் தான் நான் தேடி வந்த ராமச்சந்திரன். கடவுள் பக்தி அதிகமுள்ள இவரு தினமும் கோயிலுக்கு போறத வழக்கமா வச்சிருக்காரு. இவர் ஒரு வேதிக் ஆஸ்ட்ரோமெட்ராலஜிஸ்ட், அதாவது வேதங்களின் அடிப்படையில வானிலைய கணிச்சு சொல்லும் நிபுணர். சூரியன், சந்திரன், பூமி இப்படி அண்டவெளியில இருக்கிற கிரகங்களோட நிலைய ஒரு கிராஃப்ல தொடர்ந்து குறிச்சுக்கிட்டே வராரு. இதன் மூலமா பூமியை சுற்றி இருக்கிற கோள்களுடைய மாற்றங்கள் எப்படியெல்லாம் பூமியை பாதிக்கும்னு கண்டுபிடிச்சிட முடியுமா? ராமச்சந்திரனை சந்திச்சு நான் பேசிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு இவரை பத்தின நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைச்சது. கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிற இவரு இயற்கை சீற்றங்களை கணிச்சு சொல்றது மட்டும் இல்லாம மற்றவர்களை போல ஜோதிடமும் பாக்குறாரு. ஆனா ஜோதிடம் பார்ப்பது இவரோட முழு நேர வேலை இல்ல. தன்னோட தனிப்பட்ட ஆர்வத்தால இவருடைய நெருங்கின நண்பர்களுக்கு மட்டுமே ஜோதிடம் பார்ப்பதா சொல்றாரு. தன்னோட ஆர்வத்தால ஜோதிடத்தை கத்துக்கிட்ட ராமச்சந்திரன் ஒரு கட்டத்துல வேதங்கள் மூலமா பருவநிலை மாற்றங்களையும் இயற்கை சீற்றங்களையும் கணிக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் தவறாம இயற்கை சீற்றங்களை முன்கூட்டியே கணிச்சு சொல்ல தொடங்கியிருக்காரு ராமச்சந்திரன். இவருக்கு முதல்ல ஜோதிடத்து மேல ஈர்ப்பு வர காரணமா இருந்த ஒரு சம்பவத்தை எனக்கு விவரிச்சாரு. சார், உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படி இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்தது? இந்த அஸ்ட்ராலஜி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்னுடைய ஸ்கூல் டேஸ். நான் நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. எனக்கு மார்க் இருந்த போதும் இன்ஜினியரிங் சேர்க்க முடியாத ஒரு ஃபேமிலி நிலமை. அப்போ வந்து எல்லோரும் சொன்னது வந்து உனக்கு 7 நாடா சனி, அதனால் இப்படி தான் கஷ்டப்படுத்தும், என்ன கிடைக்குதோ அது படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 7 நாடா சனினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானாகவே சுயமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். சுயமாக கற்றுக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நாலேஜ் வந்தது, நிறையா அதை படிச்சுட்டேன். ஜோதிடத்தில் ஆர்வம் வந்து அதை பற்றி தீவிரமாக ஆராய தொடங்கியிருக்காரு ராமச்சந்திரன். அப்போதான் ஜோதிடங்களை பற்றியும் வேதங்களை பற்றியும் ஒரு புரிதல் கிடைச்சிருக்கு. இறை சக்திகள் இந்த ஜோதிட கலைய ரிஷிகள் மூலமா நமக்கு கொடுத்திருக்கிறதா சொல்றாரு ராமச்சந்திரன். இந்த ஜோதிடத்தை யார் உருவாக்கினா? இன்றைக்கி இருக்க பிரபலமான ஜோதிடர்கள்லேருந்து எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்கிறது வியாசர் கொடுத்தாரு, பராசரர் கொடுத்தாரு, வராமிகரர் கொடுத்தாரு, பாஸ்கராச்சாரியார் கொடுத்தாரு அப்படின்னு வரிசையாக பேர் சொல்லிட்டு ஆரியப்பட்டா பண்ணாருன்னா. பட் உண்மையான காரணம் என்னென்னா மேனுஃபேக்சரர் கொடுத்தார். மேனுஃபேக்சரர்ன்றவர் யார்? இங்கே ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ண த ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் காட். இதை வந்து மனுஷனால் உருவாக்கவே முடியாது. ஜோதிடத்தை துணையா கொண்டு நிறைய விஷயங்களை செய்ய முடியும். அதுக்காக டெய்லி ஜோசியத்தை பாக்குறவங்க இறை நம்பிக்கை இல்லாதவங்கன்னு அதிரடியா சொல்றாரு ராமச்சந்திரன். சில பேர் முன்கூட்டியே நாள் பார்த்து குழந்தைய பெத்துக்கிறாங்க. இது எல்லாம் இயற்கைக்கு எதிரான செயல்னு சொல்றாரு ராமச்சந்திரன். ஜோதிடத்தை பற்றி பொதுவாகவே ஜனங்களுக்கு ஒன்று வந்து டே டு டே பார்க்கணுன்றது.
என்னை பொறுத்த வரைக்கும் டே டு டே ஜோசியம் பார்க்குறவன் கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகன். இது எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்குன்னா, இன்றைக்கி வசதி படைத்தவர்கள் வந்து இயற்கையான முறையில் குழந்தை பெற்றுக்கிறது கிடையாது. ஜோசியர்கிட்ட போய் நாள் குறித்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஜோசியர்கிட்ட நாள் குறித்து தான் இந்த டைமில் குழந்தை பிறக்கணும்னு கர்ப்பமே தரிக்கிறாங்க. இதெல்லாம் இன்னும் ரொம்ப ரிவர்ஸ் கால்குலேஷனில் போயிட்டுருக்கு. பொதுவா ஜோதிடர்கள் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரம் செய்ய சொல்வாங்க. அப்படி அவங்க செய்ய சொல்ற பரிகாரம் சில சமயத்துல வித்தியாசமானதா இருக்கும். இல்லனா அதுக்கு நிறைய பணம் செலவு செய்ய வேண்டியதா இருக்கும். பரிகாரம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லைன்னு சொல்றாரு ராமச்சந்திரன். பரிகாரங்கள்ன்றது பெருசாக தேவையில்லை. கோயிலில் போய் பிரதட்சணம் பண்ணி சந்தோஷமாக நீங்கள் ஒரு கடையில் பூ வாங்கி நீங்களே தொடுத்து போட்டிங்கன்னா இன்னும் சந்தோஷம். பால் அபிஷேகம் பண்ணு, தேன் அபிஷேகம்லாம் கேட்கவே இல்லை. உங்களோட அஃபோர்டபிலிட்டினா நீங்கள் பண்ணுறீங்க. உங்களோட உடம்பு மனசு ஐக்கியப்பட்டு நீங்கள் பண்ணுற சேவை தான் இது பரிகாரம். ஜோதிடம் ஒரு விஞ்ஞான பூர்வமான விஷயம். ஜோதிடத்தை பத்தி தெரிஞ்ச எல்லாருமே செவ்வாய் தோஷத்தை கேள்விப்பட்டிருப்பாங்க. ஏன் செவ்வாய் தோஷம் வருதுன்னு இது நாள் வரைக்கும் எந்த ஜோதிடரும் சொன்னதில்ல. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சயின்ஸ் இருக்கிறதா சொல்றாரு ராமச்சந்திரன். செவ்வாய் தோஷம்னு பயமுறுத்துறது ஒரு பெரிய கும்பல் இருக்குது. அதில் வந்து நிறைய சில கொடூரமான பரிகாரங்கள்லாம் சொல்லுவோம். அது கேட்குறதுக்கே நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அண்டு செவ்வாய் தோஷன்றது வந்து ரத்த குரூப்பு, அந்த பர்சனோட ஃபிசிக்கல் கெப்பாசிட்டியை பற்றி சொல்கிறதே தவிர இது வேற ஒன்றும் பயமுறுத்துற தோஷமே கிடையாது. வருமுன் காப்போன்னு சொல்ற மாதிரியே நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிடத்தின் மூலமா முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையில இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியுமா? ஒருத்தருக்கு வந்து இந்த வயசில் இந்த மாதிரி உடம்புல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு முன்கூட்டியே சொல்கிறோம். அதுக்கு என்னெல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியும்? இது சர்ஜரி தான் முடியுமா, பத்தியமாகவே இருந்து சரி பண்ண முடியுமா, இல்லைனா ஒரு மைல்டு சிவியர் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுமா அப்படின்றது எல்லாமே இருக்குது. அதை வந்து முன்கூட்டியே உபயோகப்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த ஜோதிடமே தவிர கல்யாணத்துக்கு பார்க்குறது, அதுக்கப்புறம் உடம்பு இல்லைன்னா சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போய் பார்க்கறதுக்கு இல்லை. 300 ஆஸ்பெக்டில் எடுக்கிறது அதுன்னா இந்த ஜோதிடத்தை வச்சுக்கிட்டு இன்னும் டீப்பாக போகும்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் வந்து சேமித்து வச்சுக்கணும், எந்த ஸ்டேஜில் க்ரைசிஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படி முன்கூட்டியே சொல்லணும். எப்படி என்னோடய வெதர் ஃபோர்காஸ்ட்டை வந்து அடுத்த வருஷம் இந்த தேதியில் புயல் வருதுன்னு சொல்கிறது நடக்குதோ அது மாதிரியே இதில் சொல்ல முடியும். திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜாதக பொருத்தம் பாப்பாங்க. அது எதுக்கு பாக்குறாங்கன்னு முதல்ல எனக்கு தெரியாமலே இருந்தது. இப்படி திருமண பொருத்தம் பாக்குறதுக்கு அறிவியல் ரீதியான காரணம் நிறைய இருக்கு. இப்போ வெளிநாடுகள்ல ஒரே பிளட் குரூப் இருக்கிற ஆணும் பெண்ணும் திருமணம் செஞ்சுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அப்படி ஒரே பிளட் குரூப்பை சேர்ந்தவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டா உடல் ரீதியா பிரச்சனைகளும் குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனையும் ஏற்படும்னு தெரிய வந்திருக்கு. உடல் ரீதியா திருமணம் செஞ்சுக்க போற ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்க்கைக்கு தகுதியானவங்களா இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு தான் திருமண பொருத்தம் பாக்குறதா சொல்றாரு ராமச்சந்திரன். கல்யாண பொருத்தங்களில் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்குது, எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம ஜோதிடத்தை குத்தம் சொல்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து அடிப்படை நாலேஜ் நம்மக்கிட்ட இல்லை. இந்த அடிப்படை நாலேஜ் வந்து கல்யாண பொருத்தத்துக்கு எந்த அளவுக்கு தேவைன்னா, கல்யாண பொருத்தன்றது ஒரு விஞ்ஞானபூர்வமான விஷயந்தான். இதில் முக்கியமாக முதல்ல பார்க்க வேண்டியது நட்சத்திர கவுண்ட்டு. இந்த நட்சத்திர பொருத்தத்தில் முக்கியமானது ரஜுன்னு இருக்குது. ஒரே விரலில் வர ரஜு தட்டுறதுன்னு பேர். சரி, எந்தெந்த ரஜு தட்டினா என்னென்ன அப்படின்ட்டு டீட்டெயிலாக இருக்குது. இதில் நாபி ரஜு ரொம்ப முக்கியம். ஏன்? கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கிறதுன்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது, அது நாபியோட சம்மந்தப்பட்டது. இப்போ நாபி ரஜு தட்டித்துனா அந்த இது கல்யாணம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நான் மாடர்னாக பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. பெரும்பாலும் சிட்டியில இருக்கிறவங்க கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. திருமணம் செஞ்சுக்கிட்ட உடனே குழந்தை வேண்டான்னு சொல்லுவாங்க. லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தை பெத்துக்குவோன்னு சொல்லுவாங்க. அப்படி குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போட்டா அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும்னு சொல்றாரு ராமச்சந்திரன். கான்ட்ரசெப்டிவ்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கழுத்தடை சாதனங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய உடல் கூறில் நீங்கள் விளையாடிட்டுருக்கீங்க. இந்த 440 காம்பினேஷனில் ஆண்கிட்டேயோ இல்லை பெண்கிட்டேயோ ஆன்டிபாடி டெவலப் ஆகும். இந்த ஆன்டிபாடி என்ன பண்ணிடுதுன்னா, உங்களுடைய சிஸ்டமில் ஃபாரின் பாடி வரும்போது ரிஜெக்ட் பண்ணிடுது. கல்யாணம் ஆன உடனே முதல் குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்களுக்கு ரெண்டாவது குழந்தைக்கு தான் இந்த ஆன்டிபாடி வந்து ஒர்க் பண்ணும். அதனால தான் இந்த ஆன்டிபாடி இருக்கவங்களெலாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். உங்கள் சர்க்கிளில் இதை விசாரிச்சிங்கனாலே தெரிஞ்சு போயிடும். முதல் குழந்தை சீக்கிரம் வந்துன்னா ரெண்டாவது குழந்தை அபார்ஷன் ஆகிருக்கும், மிஸ்கேரேஜஸ் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இதை தவிர
கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் உடம்புல இந்த பிரச்சனைகளில் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு. எனக்கு பிபி இல்லை, பிபி வந்துருச்சு. சுகர் இருந்தது, சுகர் இல்லை, சுகர் வந்துருச்சு. இல்லை வேறு ஏதோ வந்துருச்சு, ஒபிசிட்டி ஆகிடுச்சு. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸு இதெல்லாம் இந்த பிளட் குரூப் கிளாஷஸ்னால் வருது. பிரபலமான ஒரு பர்சன் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், இந்த ஒரு வருஷம் அந்த பர்டிகுலர் பீரியடில் நீங்கள் இன்ஆக்டிவாக இருப்பீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இப்போ சென்னையில இருக்கிற அசோக் நகர்ல இருக்கேன். வேதங்களை அடிப்படையா வச்சு இயற்கை சீற்றங்களையும் பருவநிலை மாற்றங்களையும் கணிச்சு சொல்ற ராமச்சந்திரனை சந்திச்சு பேசிட்டு இருக்கேன். ஜாதகத்தை பத்தியும் அதுல இருக்கிற சயின்ஸ பத்தியும் விளக்கி சொல்லிட்டு இருக்காரு. தன்னை பிடிச்சிருக்கிற 7 நாட்டு சனிய பத்தி தெரிஞ்சுக்க ஜோதிடத்தை ஆராய தொடங்கியதும் அதோட சூட்சமும் இவருக்கு பிடிபட்டிருக்கு. அதுல இருந்து இவரோட நெருங்கின நண்பர்களுக்கு மட்டும் ஜோதிடம் பார்க்க தொடங்கியிருக்காரு. அப்படி இவர் தன்னோட நண்பர்களுக்கு கணிச்சு சொன்ன நிறைய விஷயங்கள் அப்படியே நடந்திருக்கு. தன் நண்பரோட மகளுக்கு சுகப்பிரசவம் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா ராமச்சந்திரன் அவங்களுக்கு சிசேரியன் பண்ணாதான் அம்மாவையும் குழந்தையையும் காப்பாத்த முடியும்னு சொல்லியிருக்காரு. அந்த பெண்ணோட அப்பா பக்கத்துல தான் இருக்காருன்னு சொல்லி அவரை சந்திக்க என்ன கூட்டிட்டு போனாரு. இவரோட பேரு பழனியப்பன். இவரோட மகளுக்கு தான் ஜாதகத்தை பார்த்து சிசேரியன் செய்ய சொல்லியிருக்காரு ராமச்சந்திரன். என்னுடைய பேத்தியையும் என்னுடைய மகனையும் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வர அன்றைக்கி நான் அவங்கள போய் பார்த்தேன். பார்க்கும்போது என்னை உட்கார சொல்லிவிட்டு முதல்ல கேள்வி கேட்டாங்க, எதை வச்சு நீங்கள் கம்பல் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், இல்லை டாக்டர் என் மனசில் பட்டுச்சுன்னு. இல்லை ஏதோ நடந்திருக்கு சொல்லுங்கன்னாரு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஜாதகம் பார்த்தோம். அந்த ஜாதகம் என்னுடைய நண்பர், அவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் ஒரு தரம் இல்லை 2-3 தடவை எனக்கு ஃபோன் பண்ணி என் மேலே உள்ள ஒரு பெரியத்தால் அவருக்கு ரொம்ப வற்புறுத்தி இதுதான் பண்ணியாகணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தான் நான் அவங்களோட பேசினேன். நீங்கள் அதை ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க மாட்டீங்களாங்கிறது தெரியல, ஜாதக அடிப்படையை நீங்கள் ஒத்துக்குவீங்க, அதனால் நீங்கள் பரவாயில்ல பண்ணுங்கிற ஒரு இதை நான் உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே அவங்க என்ன கேட்டாங்கன்னு கேட்டால், ஜாதகத்தில் இதெல்லாம் பண்ண முடியுமா, இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஜாதகத்தை முழுமையாக அறகுறை இல்லாமல் முழுமையாக கற்றவங்கள் அணுகுனா அவங்க நிச்சயமாக இதெல்லாம் பார்த்து சொல்ல முடியும். அதுக்கு உதாரணம் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொன்னேன். இவர் ஜோதிடம் பார்க்குற நட்பு வட்டாரத்துல ஒரு பிரபலமான நடிகரும் இருக்காரு. அந்த பிரபலமான நடிகர் முக்கியமான நிகழ்வுகளுக்கு இவர்கிட்ட ஆலோசனை கேட்கறத வழக்கமா வச்சிருக்காரு. அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல இவருடைய ஆலோசனைய கேட்காம போய் ஆபத்துல சிக்கினத பத்தி ராமச்சந்திரன் எனக்கு விவரிச்சப்போ எனக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. பிரபலமான ஒரு பர்சன் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், இந்த ஒரு வருஷம் அந்த பர்டிகுலர் பீரியடில் நீங்கள் இன்ஆக்டிவாக இருப்பீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படின்னு சொன்னார். கரெக்டாக அந்த பீரியட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு நான் காரில் ட்ரைவ் பண்ண போகிறேன் அப்படின்னு. நான் அவருக்கு நேரம் சரியில்லை, அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்க மீறி நீங்கள் போகணுன்றீங்க, ஒரு ஏதாவது கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க, என்னால் அதுக்கு மேலே ஒன்றும் அட்வைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவர் போன இடத்துல விபத்தாயிடுச்சு. 1 மாதத்துக்கு he was out of action. ஜோதிடத்துல ஈர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தனி மனிதர்களுக்கு ஜோதிடம் பார்க்கறதுல இருந்து தன்னோட எல்லையை விரிவுபடுத்தியிருக்காரு ராமச்சந்திரன். பானு மத்திமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இவரோட ஜோதிட ஆராய்ச்சியில மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கு. பானு மத்திமம் அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கத்தை தேடினவருக்கு அதோட பொருள் தெரிஞ்சதும் வான சாஸ்திரத்தின் மேல ஈடுபாடு வந்திருக்கு. அதுல இருந்துதான் இயற்கை சீற்றங்களையும் பருவநிலை மாற்றங்களையும் கணிக்க தொடங்கியிருக்காரு. புஸ்தகத்தை நிறைய படிக்கும்போது ஒரு புஸ்தகத்தில் பானு மத்திமம் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் வந்தது. பானுன்னா சூரியன், சூரியன் மத்தியமமாக இருக்குது அப்படின்னா நம்ம சோலார் சூரியன் தான் மத்தியமாக இருக்குது. அது என்ன ஃப்ரேஸ்ன்னு டீப்பாக போகும்போது பூமியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு பார்க்கும்போது சூரியனுக்கு 2 பக்கத்துலேயும் ஒரு பக்கம் புதன் ஒரு பக்கம் வீனஸ், அதாவது புதன் சுக்கிரன் இருக்கும்போது அந்த அமைப்புக்கு பேர் பானு மத்தியமம் பேர். அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா மழை வராது
அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ். ஆனால் நான் டீப்பாக ஸ்டடி பண்ணி வெதர் டேட்டாலாம் எடுத்து பார்க்கும்போது அந்த மாதிரி நிலைப்பாடுலேயும் மழை வருது. அப்போ இதில் வேறு ஏதோ அன்ரிட்டன் டெக்ஸ்ட் இருக்கணும், அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சியில் இறங்கி நான் பார்க்க ஆரம்பித்தேன். ராமச்சந்திரனுக்கு சில நேரங்கள்ல வானசாஸ்திரம் குறித்து சந்தேகங்கள் ஏற்படுமாம். அப்படி இவருக்கு சந்தேகம் ஏற்படும் போது அதை கேட்டு தெளிவுபடுத்திக்க மயிலாப்பூர்ல இருக்கிற தன்னோட குருவை தேடி போவாராம். இவர்தான் ராமச்சந்திரனோட குரு. இவரோட பேரு கௌசிகன். ஜோதிடத்தை பத்தி ஆராய்ச்சி செஞ்சுட்டு வராரு. என்னுடைய சிஷ்ய பிள்ளை. அவனுக்கு ஜோதிஷத்து மேலே ரொம்ப காலமாகவே கொஞ்சம் ஒரு பித்து. நான் பண்ணிட்டு இருக்கிற ஆராய்ச்சிகள் வந்து இப்போ கல்யாணத்தில் என்ன பண்ணுறோம், முகூர்த்தங்களில் என்ன பண்ணுறோம், அந்த கல்யாணம் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, இதை சேர்த்து வச்சா நல்லா இருக்குமா, இவங்களுடைய ஆயுள் எப்படி, இப்போது 5ஆம் வீடு எடுத்துட்டா குழந்தை பிறக்கிறது, இப்போ 2 பேர் வராங்க, இன்னைக்கு கூட 7 வருஷமாக குழந்தை இல்லைன்னு, அது மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சில் ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுன்றது இருக்குது. அவனுக்கு அந்த ஆர்வமானது கண்டிப்பாக பண்ணணும்னு தோணி என்கிட்ட வந்து எப்போவாவது சந்தேகங்களை கேட்டுட்டு போவான். அவன் பிரதான சிஷ்யன். இந்த வெதர் ரிப்போர்ட்டு முக்கியமானதுக்கு மிச்சதெல்லாம் அவன் பொருத்தங்கள் அவன் வீட்டுக்கு பார்க்கணுன்னாலும் கல்யாணத்துக்கு லக்னம் பார்க்கணுன்னாலும் எங்கிட்ட வந்து தான் வச்சுன்னு போவானே, அதான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போக மாட்டான். 2015 கிராஃப் போட்டிருக்கீங்க. ஆமாம். இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ், மேஜர் ப்ராப்ளம், ஏதாவது வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? நிறைய ப்ராப்ளம்கள் இருக்குது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. சென்னை அசோக் நகர்ல இருக்கிற ராமச்சந்திரனை தான் நான் இப்ப சந்திச்சு பேசிட்டு இருக்கேன். ஜாதகத்தின் மூலமா நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களை துல்லியமா முன்கூட்டியே கணிச்சு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு ராமச்சந்திரன். அது மட்டும் இல்லாம வரப்போற 2015ல நிறைய பருவநிலை மாற்றங்களும் இயற்கை சீற்றங்களும் நிகழ இருக்கிறதா சொல்றாரு ராமச்சந்திரன். வானசாஸ்திரங்களை அடிப்படையா வச்சு பூமியில நிகழக்கூடிய மாற்றங்களை கணிக்க முடியும்னு தெரிஞ்சதும் ஆர்வம் அதிகமாகி 1995ல இருந்து இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு ராமச்சந்திரன். வேதிக் அஸ்ட்ரானமின்றது வந்து நம்மளோட வேதன்றதே ஒரு சயின்ஸ். நம்ம வேதன்றதே என்னமோ பக்தி சம்மந்தமானதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். எல்லா விதமான விஞ்ஞானபூர்வமான விஷயங்களும் வேதத்தில் கிடைக்கிது. இதில் வந்து இந்த பிளானட்ரி பொசிஷன்ஸு, பிளானட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, சூரியன் எங்கே இருக்குது, நம்மளுடைய பால்வெளி அதாவது மில்கி வேன்னு சொல்கிறேன் அது எங்கே இருக்குது, சப்தரிஷி மண்டலம் எங்கே இருக்குது, துருவ நட்சத்திரம் எங்கே இருக்குது, எந்தெந்த லெவலில் இருக்குது, எல்லாத்தோட டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது. பூமியை சென்டராக வச்சு நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற பிளானட்ஸு, சூரியன், அதோட எஃபெக்ட் ஆன் எர்த், அதாவது நம்ம பூமியை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுற கிராஃபை. தொடக்கத்துல ராமச்சந்திரன் இயற்கை சீற்றங்களை முன்கூட்டியே கணிச்சு சொல்லியிருக்காரு. அப்படி இவரை கணிச்சு சொன்னது போலவே நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. இத பத்தியெல்லாம் பல பத்திரிகைகள் இவருடைய முன்னறிவிப்புகளையும் பேட்டிகளையும் வெளியிட்டிருக்காங்க. முதல்ல இந்த ஆராய்ச்சி 1995ல் ஆரம்பித்தேன். அப்போ வந்து மீடியா சப்போர்ட்டுக்கு நான் போகல. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும், நான் சொல்கிறது சரியாக வருதுன்னு சொல்லிட்டு. 98ல் ஒரு பெரிய சைக்ளோன் இருக்குது அப்படின்றது. சைக்ளோன் இருக்குன்னு தான் என்னால் சொல்ல முடியும். எந்த லொக்கேஷன் வரும் என்னால் சொல்ல தெரியல அப்போல்லாம். அப்போது தினமலர் பத்திரிகையில் அப்போ இருந்த ஒரு நிருபரை கூப்பிட்டு இந்த மாதிரியா இருக்குங்க, நம்மளோட சிஸ்டத்தில் அந்த மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ணணும்னு அவர் வந்து எனக்கு ஒரு பகுதி ஒதுக்கி இந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணார். அது என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நடந்த ஈவெண்ட் மாதிரி என்னாச்சுன்னா 1998ல் குஜராத்தில் இருக்கிற காந்தலா போர்ட்டு பெரிய புயல்னால் பாதிக்கப்பட்டது நான் சொன்ன தேதியில். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எத்தனை வருஷத்துக்கு வேணும்னாலும் முன்கூட்டியே வானிலையை கணிக்க முடியும்னு இவர் உறுதியா சொல்றாரு. தொடக்கத்துல ராமச்சந்திரன் பஞ்சாங்கத்துல இருந்து கிரகங்களுடைய நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி ஃபோர்காஸ்ட் செஞ்சிருக்காரு. அதுக்கு பிறகு நாசா போன்ற ஆராய்ச்சி நிறுவனங்களோட வெப்சைட்ல இருந்து கிரகங்களோட நிலைகளை பத்தின துல்லியமான தகவல்களை பயன்படுத்தி ஃபோர்காஸ்ட் செஞ்சுட்டு வராரு. அந்தந்த வருஷத்துக்கு தான் பஞ்சாங்கம் வரும் இல்லையா, அப்போ என்னால் ஒரு வருஷத்துக்கு தான் சொல்ல முடியும். இப்போ இந்த வருஷத்துக்கு பஞ்சாங்கம் பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பரில் வரும். ஸோ நான் டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் என்னால் ஃபோர்காஸ்ட் எழுத முடியும். பட் என்னுடைய ஆர்வத்தினால என்ன பண்ணேன், வெப்சைட்டில் பண்ணும்போது நாசா வெப்சைட், அப்புறம் சில அமெரிக்கன் பேஸ்ட் வெப்சைட்டு, அவங்கெல்லாம் வந்து இந்த டேட்டாவை வந்து எனி நம்பர் ஆஃப் இயர்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி நான் என்னால் இப்போ வந்து 2050 வரைக்கும் என்னால் ஃபோர்காஸ்ட் எழுத முடியும். திடீர்னு ஒருத்தர் 2015ல் சுனாமி வரும்னு சொன்னா
கேட்கிற யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல நம்ப மாட்டாங்க. எனக்கும் இதுல சந்தேகம் இருக்கு. கடந்த சில வருஷங்களா ராமச்சந்திரன் கணிச்சு சொன்ன இயற்கை சீற்றங்கள் கணிச்சபடியே நடந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தா 2015ல சுனாமி வரும்னு இவரு சொன்னதை நம்பாம இருக்க முடியல. 2011ல் தானே புயல் வந்தது, டிசம்பர் மாதம் வந்தது. என்னோட ஃபோர்காஸ்ட் பப்ளிஷ் பண்ணது ஜனவரி மாதம். அந்த புயலை பற்றி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் மீறி 2011ஆவது வருஷம் மார்ச் மாதம் சுனாமியை உண்டாக்கக்கூடிய மிகப்பெரிய பூகம்பம் உண்டு மார்ச் மாதத்தில் கொடுத்துருக்கேன். ஜப்பானில் வந்த சுனாமி உலகமே கலங்கி வீடியோவில் லைவாக பார்த்தாங்க. அதுவும் என்னோடய ஃபோர்காஸ்ட் இருக்குது. இந்த வருஷம் 2014 அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி வந்த பெரும் புயல் ஹுட்ன்னு சொல்லிட்டு விசாகப்பட்டினத்தை அப்படியே புரட்டி போட்டுட்டு போச்சு. அதையும் இந்த வருஷம் ஆரம்பத்திலே கொடுத்துருக்கேன். 2014 கொண்டாண்டது. இயற்கை சீற்றங்களை நம்மளால தடுக்க முடியாது. ஆனா அத பத்தி நாம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா பெரிய அளவுக்கு உயிர் சேதங்கள் ஏற்படுறத தடுக்க முடியும். பொதுவா இயற்கை சீற்றங்களால பாதிப்பு தான் ஏற்படும்னு சொல்லுவாங்க. அந்த இயற்கை சீற்றத்தையே பாசிட்டிவா மாத்தி அதுல இருந்து பயனடைய முடியும்னு சொல்றாரு ராமச்சந்திரன். பேரழிவுகள் வரமா நினைக்கக்கூடிய ஒரு காலம் வரும். அதாவது எப்படின்னா, ஒரு பெரிய சைக்ளோன் ஹரிக்கன் வருதுன்னா வரப்போகுது, நான் இதுலேருந்து பவர் இருக்க போகிறேன். ஒரு சைக்ளோன், ஒரு விண்ட் எனர்ஜி வச்சு நம்ம இப்போ கரண்ட் எடுத்துக்கிறோம். ஒரு சைக்ளோன்லேருந்து நிறைய எடுக்க முடியுமே. ஷார்ட் டேர்ம் யூஸ் அப்படின்னா கூட ஷார்ட் டேர்ம் டிஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணலாம். ஒரு டனல் கட் பண்ணோம், அதுக்கு எக்ஸ்ட்ரா பவர் வேணும். அந்த நேரத்தில் அந்த பவரை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லைன்னா சேவ் பண்ணுறது. அது மாதிரி நான் வைல்டாக திங்க் பண்ணால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பாசிபிள். வரப்போற 2015ல என்ன மாதிரியான இயற்கை சீற்றங்கள் நடக்கும்னு எனக்கு விளக்கமா சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம உலகத்தோட பல பகுதிகள்ல பூகம்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கணிச்சிருக்காரு. அதுல ஒரு சில பூகம்பம் சுனாமியை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குன்னு சொல்லி என்னை அதிர வச்சாரு ராமச்சந்திரன். 2015க்கு கிராஃப் போட்டிருக்கீங்க. இதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ், மேஜர் ப்ராப்ளம், ஏதாவது வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? நிறைய ப்ராப்ளம்கள் இருக்கு. நம்மளுக்கு ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து மழை ஆரம்பிச்சிடும். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலேருந்து சம்மர் ஆரம்பிச்சாச்சு. ப்ரீ மான்சூன்ற மாதிரி ப்ரீ சம்மர் வில் பி எக்ஸ்பீரியன்சிங் வெரி ஹாட் வெதர். பிப்ரவரி மாதம் நடுவுலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் முடிவு வரைக்கும் உலகத்தில் நிறைய பூகம்பங்கள் இருக்குது. அதுக்கப்புறமும் பூகம்பங்கள் இருக்குது. இந்த பூகம்பங்களில் குறைஞ்சது ஒரு 3-4 பூகம்பங்கள் சுனாமி உண்டாக்கக்கூடிய பலம் இருக்க பூகம்பங்கள். நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் மேம்பட்ட அறிவு பெற்றவர்களா இருந்திருக்காங்க. அவங்களோட அறிவையும் ஞானத்தையும் வருங்கால சந்ததிகளுக்கு கடத்துறதுக்காக பல்வேறு வழிகளை பயன்படுத்தினாங்க. அதுல ஒரு வழிதான் வேதங்கள். வேதங்கள்ல எல்லா துறைகள் தொடர்பான அறிவுகளும் கொட்டி கிடக்கு. அதை முறையா பயன்படுத்தினா உலகத்தை வழிநடத்தக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ராமச்சந்திரன் வேதங்களையும் அறிவியலையும் இணைச்சு ஒரு புதுவிதமான முயற்சியை தொடங்கியிருக்காரு. இதன் மூலமா 2015ல இயற்கை சீற்றங்கள் வரும்னு பயமுறுத்துறது நம்மோட நோக்கம் இல்ல. இப்படி வேதங்களோட உதவியால வர இருக்கிற இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா அதுல இருந்து மக்களை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது தான் ராமச்சந்திரனோட சந்திப்பு எனக்கு உணர்த்தி இருக்கு. வேறு ஒரு அமானுஷ்ய அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். ஆவிகளுடன் பேசுகிறார் கோத்தாரி குழுமத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. ஹிப்னாட்டிசம் முறையில் இறந்து போன ஆத்மாவோட பேச வைக்கிறாங்க. சொல்லுங்க, என்ன ஆச்சு? ஏன் அப்படி பண்ணிட்டீங்க? நான் ஏன் தற்கொலை செய்து கொண்டேன்? இறந்தவரின் ஆவி கொடுத்த ஒரு அதிர்ச்சி வாக்குமூலம். அதோட உருவம் தெரிய ஆரம்பிச்சு. அப்பதான் எங்க அண்ணன் தெரிஞ்சது. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.